கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையுள்ள கடற்கரை கிராமங்களில் நேற்றும் கடல் சீற்றம் இருந்தது. இதனால் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்திருந்தது. மீனவர்களும் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்களும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும், கடற்கரை பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வேண்டாம் எனவும் ஆட்சியர் ஸ்ரீதர் கேட்டுக் கொண்டுள்ளார். ராஜாக்கமங்கலம் லெமூர் கடற்கரை பகுதியில் நேற்று முன்தினம் பயிற்சி மருத்துவர்கள் 5 பேர் ராட்சத அலையில் சிக்கி உயிரிழந்தனர். இதேபோல் கடந்த 5ஆம் தேதி கோடிமுனையில் 2, தேங்காய்பட்டினத்தில் ஒரு சிறுமி கடல் அலையில் சிக்கி உயிரிழந்தனர். இதனால் கடற்கரை பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சுற்றுலா பயணிகள் கடற்கரை பகுதிகளுக்கு வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. லெமூர் கடற்கரையின் நுழைவு வாயில் மூடப்பட்டு எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டுள்ளது. கடலோர காவல் படை போலீசாரும் கடற்கரை பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அதேநேரம் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறைக்கு படகு போக்குவரத்து தடங்கலின்றி நடைபெற்றது. கன்னியாகுமரி வந்த சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து விவேகானந்தர் பாறைக்கு சென்று வந்தனர். காஞ்சிபுரம் பகுதியில் கோடை வெயில் கடுமையாக உள்ளது. நண்பகல் நேரங்களில் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் மீது வெப்ப அலை வீசுகிறது. வெயில் அதிகம் இருப்பதால் வாகன ஓட்டிகளுக்கு வசதியாக போக்குவரத்து போலீசார் பேருந்து நிலையம் அருகேயுள்ள சிக்னல் சந்திப்பில் பசுமை நிழற்பந்தல் அமைத்துள்ளனர். இதனால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு நிழல் கிடைக்கிறது. காஞ்சிபுரம் நகர கூட்டுறவு வங்கியிருந்து கச்சபேசுவரர் கோவில் செல்லும் சந்திப்பு, மூங்கில் மண்டபத்திலிருந்து பேருந்து நிலையம் செல்லும் சாலை சந்திப்பு, கச்சபேசுவரர் கோவில் முதல் நகர கூட்டுறவு வங்கி வரை என பேருந்து நிலைய சிக்னல் அருகில் 3 இடங்களில் இந்த பசுமை நிழற்பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளும் வெயிலின் தாக்கத்தை உணர்ந்து சிக்னல் விளக்கு வழிகாட்டும் வரை அந்த இடத்தில் நின்று இளைப்பாறி செல்கின்றனர். மேலும் போக்குவரத்து போலீசாரின் இந்தச் செயலுக்கு பொதுமக்கள் பலர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். கடல் மட்டத்தில் இருந்து 1800 அடி உயரத்தில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் வனச்சரகம் விரியன்கோவில் பீட் பகுதியில் நேற்று முன்தினம் மாலை இடி விழுந்ததில் காட்டுத்தீ பரவியது. இரவில் காற்றின் வேகம் காரணமாக காட்டுத்தீ 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பரவியது. நேற்று முன்தினமிரவு முதல் வனத்துறையினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புலி, சிறுத்தை, யானை, மான், காட்டுமாடு, வரையாடு, சாம்பல் நிற அணில்கள் உள்ளிட்ட பல்வேறு அரிய வகை வன விலங்குகள் மற்றும் மூலிகை தாவரங்கள், நூற்றாண்டு பழமை வாய்ந்த அரிய வகை மரங்கள் நிறைந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் வனப்பகுதியில் காட்டுத்தீ பற்றி எரிவதால் வனவிலங்குகள் மற்றும் அரிய வகை மரங்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்ற அச்சம் மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. விவசாயம், கட்டுமானம், ஆரோக்கியம், மின்னணுவியல், ஆட்டோமொபைல் என பல்வேறு துறைகளின் தேவைகளுக்கு தொழில்நுட்ப ரீதியான தீர்வுகளை வழங்குகிறது பிஎஸ்எஃப் நிறுவனம். விதை உற்பத்தி, உரம், பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி என விவசாயத்துறை சார்ந்த பிரச்சினைகளுக்கும் இந்த நிறுவனம் தீர்வுகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் பருத்தி மற்றும் காய்கறி சாகுபடியில் பயிர்களுக்கு பெரும் சேதத்தை விளைவிக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் எப்பிகான் என்ற புதிய பூச்சிக்கொல்லி மருந்தை இந்தியாவில் இந்த நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. முதன்முதலில் ஆஸ்திரேலியாவில் கடந்த 2023ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட இந்த மருந்து உலகின் 2வது நாடாக இந்தியாவில் தற்போது அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. +2 வகுப்புக்கான உடனடி துணைத் தேர்வு ஜூன் 24 முதல் ஜூலை 1 இம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த தேர்வெழுத விருப்பமுள்ள தனித்தேர்வர்கள் பள்ளி மாணவர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதையடுத்து பள்ளி மாணவர்கள் மே 16 முதல் ஜூன் 1 இம் தேதிக்குள் அவரவர் படித்த பள்ளிகளுக்கு சென்று விண்ணப்பிக்க வேண்டும். இது தவிர தனித்தேர்வர்கள் கல்வி மாவட்ட வாரியாக உள்ள அரசு சேவை மையங்களுக்கு நேரில் சென்று தங்கள் விண்ணப்பங்களை தேர்வு கட்டணம் செலுத்தி பதிவு செய்ய வேண்டும். இதில் விண்ணப்பிக்க தவறியவர்கள் ஜூன் 3, 4ஆம் தேதிகளில் தட்கல் முறையில் விண்ணப்பிக்கலாம். அதற்கு தேர்வு கட்டணத்துடன் கூடுதலாக 1000 ரூபாய் செலுத்த வேண்டும். இதுதவிர தேர்வு கட்டணம், விரிவான தேர்வுக்கால அட்டவணை, கல்வி மாவட்டம் வாரியாக அமைக்கப்பட்டுள்ள சேவை மையங்களின் விவரம் மற்றும் விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் உட்பட கூடுதல் விவரங்களை www.dagayutnu.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று கூறப்படுகின்றது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு பக்தர்கள் நேர்த்திக்கடனாக பசு மாடுகளை வழங்குவது வழக்கம். இவ்வாறு வழங்கப்பட்ட 60க்கும் அதிகமான மாடுகள், கன்றுகள் ஆகியவை கோவில் கொட்டாரத்தில் அமைக்கப்பட்டுள்ள கோசாலையில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில்
இந்த மாடுகளுக்கு பல்வேறு வசதிகளுடன் புதிதாக கோசாலை அமைக்க இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 2,50,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதற்கான கட்டுமானப் பணிகளை முதல்வர் முடோட் ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஏப்ரல் 6, 2023 அன்று தொடங்கி வைத்தார். இந்த கட்டுமானப் பணிகள் இன்னும் 3 அல்லது 4 மாதங்களில் முடிக்கப்பட்டு கோவில் உள்ளே கோசாலையில் உள்ள மாடுகள் மற்றும் கன்றுகள் இங்கு கொண்டு வரப்பட்டு பராமரிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. உலகின் முதல் 6G சாதனத்தை அறிமுகம் செய்துள்ளது ஜப்பான் நாடு. அந்த நாட்டில் இயங்கி வரும் டெலிகாம் நிறுவனங்கள் கூட்டாக இணைந்து இதனை கட்டமைத்துள்ளன. இந்த 6G சாதனம் மாதிரி வடிவம் புரோட்டோடைப் என்பது குறிப்பிடத்தக்கது. டோகோமோ, என்டிடி கார்ப்பரேஷன், எனிசி கார்ப்பரேஷன், புஜிட்சு என ஜப்பான் நாட்டின் டெலிகாம் நிறுவனத்தின் கூட்டு முயற்சி இது. கடந்த மாதம் இந்த சாதனத்தை சோதனை செய்து பார்த்ததாக இந்த நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. அதில் வெற்றியும் கிடைத்துள்ளது. நொடிக்கு 100 ஜிகாபிட்ஸ் (Gbps) வேகத்தில் இந்த சாதனம் இயங்கியுள்ளது. இன்டோரில் 100 ஜிகாஹெர்ட்ஸ் ஸ்பீட் உடனும் அவுட்டோரில் 300 ஜிகாஹெர்ட்ஸ் ஸ்பீட் உடனும் இதன் இயக்கம் சோதிக்கப்பட்டுள்ளது. இது தற்போது உலக அளவில் பரவலாக பயன்பாட்டில் உள்ள 5Gயின் வேகத்தை காட்டிலும் 20 மடங்கு கூடுதல் வேகத்தில் இயங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. ஒவ்வொரு வாக்காளரும் எங்கு வாழ்ந்தாலும் அவர்கள் ஓட்டளிப்பதை உறுதி செய்வதில் தேர்தல் ஆணையம் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் அழிவின் விளிம்பில் இருக்கும் ஆசிய சிங்கத்தின் கடைசி வாழ்விடமான பாதுகாக்கப்பட்ட கிர் வனப்பகுதியில் அமைந்துள்ள பனேஜில் மஹந்த் ஹரிதாஸ் உதாசீன் என்ற ஒரே வாக்காளர் மட்டுமே உள்ளார். 3ஆம் கட்ட தேர்தல் நாளான நேற்று அவர் ஒருவரின் வாக்கைப் பெறுவதற்காக தேர்தல் ஆணையம் 10 பேர் கொண்ட குழுவை அமைத்து பனேஜில் வாக்குச்சாவடிக்கு ஏற்பாடு செய்தது. உதாசீன் நேற்று தனது ஓட்டை செலுத்தி அந்த வாக்குச்சாவடியில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்தார். இன்று 22 கேரட் தங்கம் விலை கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 6,630 ரூபாயாகவும் 8 கிராம் தங்கம் 53,040 ரூபாயாக விற்கப்படுகின்றது. இன்று வெள்ளி விலையில் மாற்றமில்லை. 1 கிராம் வெள்ளி 88 ரூபாய் 50 பைசாவாக விற்கப்படுகின்றது.